அந்த நாய்களுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். நம்ம பிஜேபி பார்ட்டி சார்பாக மிக மிக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். பாரதிய ஜனதா பார்ட்டியா பிஜேபி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் உலகத்தையே அதிர வைத்துள்ளது. சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். 10 பேர் பலத்த காயமடைந்தனர். இவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளை பிரிவான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. பயங்கரவாதிகளை வேட்டையாட அமித்ஷா மேற்பார்வையில் நம் பாதுகாப்பு படையினர் மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் பின்னணியில் இருக்கும் மாஸ்டர் மைண்ட் பற்றிய பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி நம் உளவுத்துறை வட்டாரம் கூறியது. தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு 2019 வாக்கில் காஷ்மீரில் உருவான ஒரு பயங்கரவாத அமைப்பு. மத்திய அரசு 370வது சட்டத்தை நீக்கியதும் இந்த அமைப்பு உருவெடுத்தது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கைப்பாவைகளாக இருந்தவர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளை பிரிவாகவே தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் செயல்படுகிறது. 2019 இருந்து காஷ்மீரில் நடக்கும் பல முக்கிய தாக்குதலுக்கு இந்த அமைப்பு பொறுப்பேற்று வருகிறது. கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் டாக்டர் உட்பட 7 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதிர வைத்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், உள்ளூர் பயங்கரவாதிகள் என இந்த தாக்குதலில் மொத்தம் 6 பேர் வரை நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. சிலர் போலீஸ், ராணுவ உடையில் இருந்துள்ளனர். சிலர் உள்ளூர் மக்கள் போல உடை அணிந்து வந்து இருக்கின்றனர். AK-47 போன்ற சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளை தாக்குதலுக்கு பயன்படுத்தினர். தலை மற்றும் உடையில் கேமரா பொருத்தி இருந்தனர். தாங்கள் நடத்திய கொடூர தாக்குதலையும் அப்பாவி மக்கள் செத்து விழுவதையும் அந்த கேமரா மூலம் வீடியோ எடுத்திருக்கின்றனர். பகல்காமில் உள்ள பைசரன் புல்வெளியை பயங்கரவாதிகள் தேர்வு செய்ததற்கும் பல முக்கிய காரணம். இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் பைசரன் பகுதியை பயங்கரவாதிகள் தேர்வு செய்தனர். சம்பவத்தின் போது சுற்றுலா பயணிகளை மட்டுமே தேர்வு செய்து சுட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்துக்களையும் ஆண்களையும் மட்டுமே குறிவைத்து கொலை செய்தனர். இந்த தாக்குதல் முன்கூட்டியே பெரிய அளவில் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது என்று உளவுத்துறை வட்டாரம் கூறியது. லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மிகப்பெரிய ஆபரேஷனை நடத்த இந்தியா தயாராகி வருவதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன மாதிரியான ஆபரேஷன் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இந்தியாவுடைய பாகமான காஷ்மீரில் குல்காம் என்ற ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது. அதில் இந்தியா முழுவதிலிருந்து சுற்றுலாக்கு பெரும்பாலான மக்கள் செல்வார்கள். இதை குறிவைத்து சில தரித்திர பிடித்த தீவிரவாதி நாய்கள் நம்மளுடைய இந்துக்களை அழைத்து நீ இந்துவா இல்லை வேற மதத்தை சேர்ந்தவரா என்று கேட்டு அவர்களை கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன். இந்திய ராணுவம் இருக்குது, இந்திய போலீஸ் இருக்குது. உனக்கு தைரியம் தான் அவங்க கிட்ட வந்து சண்டை போடு, நேரடியாக ஃபைட் பண்ணு. நாட்டில் ஒற்றுமை இருக்கும் போது வெளிநாட்டிலிருந்து வந்து நீ ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறேன்னா உன்ன மாதிரி மோசமான நாய் வந்து இந்த உலகத்தில் இருக்க. கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா மதத்திற்கும் சொல்கிறேன், எல்லா கிறிஸ்தவ முஸ்லீம் மற்றும் தலித் சங்கம் எல்லாம் வந்து இது கண்டனம் தெரிவிக்கணும். ஏனென்றால் செத்துவங்க நம்ம அக்கா தங்காச்சி அண்ணன் தம்பி நம்ம உறவுகள் தான். அது எந்த மதமாகட்டும் எந்த இதுவாகட்டும் யாரையும் இப்படி அப்பாவிகளை சாவடிக்க கூடாது. அதுக்குன்னு இருக்கணும். நாங்கள் என்னது ஆர்மி இருக்குது, நேராக வந்து சண்டை போடு. தைரியம் இருந்தால் நேராக வந்து சண்டை போட்டுக்கணும். அதை விட்டு அப்பாவிங்களை சாவடிச்சு எல்லா மனதையும் நோகடிச்சு இப்படி எல்லாரையும் தெருவில் நிற்க வைக்கிறோம். அந்த நாய்களுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். நம்ம கேஜிஎஃப் பிஜேபி பார்ட்டி சார்பாக மிக மிக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். திருப்பம் நடக்கக்கூடாதுன்னு தெரிவிக்கிறோம். நல்ல ஒரு பக்க பதிலடியை வந்து நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுப்பாரு. மீட்டிங் ஆயினுக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி எல்லாருக்கும் வரும். ஜெயன் ஜெய் கர்நாடகா. இறந்த குடும்பத்துக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கேஜிஎஃப் பொதுமக்கள் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபமும் எப்போ நாங்கள் வந்து உங்க கூட இருப்போம்னு சொல்லிக்க ಆಸೆಪಡ್ತೀನಿ. ನಾನೀಗ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಇವತ್ತು ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಫ್ಯಾಮಿಲಿಗಳೆಲ್ಲ ಹೋಗಿ ಬೇರೆಯವರು ಜಾತಿ ಮತ ಬೇರೆ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಜನರಲ್ ಆಗಿ ಹೋಗಿರೋರ ಮೇಲೆ ಈ ಭಯೋತ್ಪಾದಕರು ಹತ್ಯೆ ತುಂಬ ಖಂಡನೆ ಆಯಿತು. ಇದು ನಾವು ದೇಶ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲೇ ಇದು ಖಂಡನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬ ನೋವಾಗಿದೆ. ಸುಮ್ಮನೆ ಅಮಾಯಕರ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಒಂದು ಈ ಥರ ಮಾಡೋದು ತುಂಬ ಕೆಟ್ಟದ್ದು ಇದಾಗಿದೆ. ಅದರಿಂದ ನಾವು ಈ ಸತ್ತವರಿಗೆ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಅರ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಬಿಜೆಪಿಯ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯ ಕೆಜಿಎಫ್ ಯೂನಿಟಿಯಿಂದ ಖಂಡನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.